இன்று தாய் தந்தை கணிசத்துக்குறிகளை வணங்கி அயலாக தமிழர் தினம் ஜனவரி 12 அன்று சென்னையில் நடந்ததுக்கு முதலில் பின்பு முதலில் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலச்சங்கத்தை முதலில் அவளை மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய அவர்களை சந்திக்கின்றோம். முதலில் நான் இந்த உலக தமிழ் தேவார இசை விழாவிற்கு ஜாதி மத மொழி அரசியல் நாடு கடந்து அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்களை தமிழ் மக்களை வருக வருகென வரவேற்கிறோம். இதில் அப்துல் பாஜித் தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய உலக தமிழ் தேவார இசை விழாவிற்கு ஜாதி மத மொழி நாடு கடந்து அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் தமிழ் இசையானது பல வகையான இசையை நுட்பமாக கண்டு ஆராய்ச்சி செய்தவர்கள் தமிழர்கள். அதிலே மனித நேயத்தை மலரச் செய்வது தமிழ் தேவார இசை. மனிதநேயம் இன்று உலகம் ஃபுல்லாக பரவ வேண்டும் என்றால் இந்த இசை இசைக்கப்பட வேண்டும். இசையில் பல வகையான இசைகள் இருக்கின்றது. அதில் மிகவும் நுண்ணியமாக நுட்பமாக கண்டுபிடித்தது தமிழ் தேவார இசை ஆகும். ஆகவே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோழர் அவர்களை சந்தித்து அவருக்கு நேரடியாக அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். ஆகவே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் விழாவிற்கு வர வேண்டும். குலசேகரப்பட்டினத்தினுடைய மண்ணே சமத்துவத்தையும் சகோதரத்தையும் சிறுபான்மையோடு இணக்கமாக இருக்கக்கூடியது குலசேகரப்பட்டினம் மண். ஆகவே இது முதலில் நகல் எடுக்கும் பொழுதும் மஹ்ரூக்காக்கா அவர்களிடம் கொடுத்தோம். இப்பொழுதும் அயலக தமிழர் தினத்தன்று சென்னையில் நடைபெற்ற வர்த்தக மையத்தில் நடைபெற்ற இதில் முதலில் இஸ்லாமிய தோழருக்கு தான் இந்த அழைப்புதலை கொடுத்து அவருடைய புகைப்படமும் வீடியோவும் எடுக்கின்றோம். பரம்பரையாகவே குலசேகரப்பட்டினத்தில் இஸ்லாமியர்களும் சிவமதத்தை சார்ந்த சைவ பெருமக்களும் இணக்கமாக உறவு முறையோடு இருப்பார்கள். இறை அருளாலே அதே அமைப்பு சென்னையில் வந்த பின்பும் அவர்களுக்கு தான் முதல் இந்த அழைப்பு கொடுக்கிறோம். ஆகவே மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் குவைத்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளான வரும்படி அந்த தோழர்களை சந்தித்து அவர்கிட்ட இந்த அழைப்பை கொடுக்கின்றோம். ஆகவே அனைவரும் வருக வருக என இருகரம் கூப்பி உங்களை வரவேற்கிறோம். மேலும் ஒவ்வொரு நாட்டினுடைய கொடிகள் மேலும் குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழாக கொடுக்கின்றோம். வள்ளலாருடைய அண்ணன் மகள் வாரிசு ஐயா அவர்களையும் அழைத்து கொடுக்கின்றோம். எத்திசையும் தமிழனங்கே என்று இந்த நிகழ்வுக்கு பேர் சூட்டிய முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த அழைப்பை ஏற்று குவைத் தமிழர் சங்கத்தின் அழைப்பை கொடுக்கின்றோம். வள்ளலாருடைய வாரிசு ஐயா அவர்களுக்கும் அழைப்பை கொடுக்கின்றோம். எத்திசையும் தமிழ் வணங்கே என்ற இந்த மாநாட்டை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள். இது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள் அனைவருக்கும் அழைப்புதல் கொடுக்கிறோம். இந்த சிறுமி தமிழ் பாட்டு பாடுகிறார்கள். இதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வட அமெரிக்க தமிழ் சங்கத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த அம்மாவும் மேலும் அதற்கு ஜான்சிராணி பிரபாகரன் அம்மா அவர்களும் நம்முடைய அழைப்புதலை ஏற்று தலைவரிடம் அழைப்புதல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிறு குழந்தையானது தமிழில் இசை பாடல் படிக்க அதை உற்சாகப்படுத்துகிறார்கள். அமெரிக்காவுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று அவர்கள் அந்த குழந்தையை ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த குழந்தையானது நிறைய இசை இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற குழந்தை. ஆகவே அந்த குழந்தை மேன்மேலும் அந்த துறையில் பயிற்சி பெற்று சிறந்து விளங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 70 தமிழ் சங்கங்களுக்கும் அழைப்புதல் அங்கே வழங்கியிருக்கின்றோம். மேலும் இந்த வர்த்தக மையத்தில் வைத்து நடத்தியிருக்கிறது தமிழக அரசு அயலக தமிழர்
தினம் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 12ஆம் நாள் அயலக தமிழர் தினத்தை அயல் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வருகின்றார்கள். அந்த நாட்டினுடைய கொடிகளுக்கு முதலில் நாம் மரியாதை செய்து உள்ளே நுழைகின்றோம். அந்த வகையில் தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் அயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களை ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் சந்தித்து தொழில், மருத்துவம், வளர்ச்சி, பொருளாதாரம் ஆகியவற்றில் ஒருத்தர் கலந்துரையாடல் செய்வதற்கு ஏற்ற இடத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களுக்கும் அயலக தமிழர்கள் அனைவருக்கும் உலக தமிழ் தேவார இசை விழாக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மிகவும் தமிழ் இசையோடும் தமிழ் பண்பாட்டோடும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலே அயலக தமிழர்கள் தினத்தன்று வேலையிலேயே நம்மளுடைய பாரம்பரிய இசையான தாலாட்டு பாட்டல், கும்மி பாட்டு ஆகியவை சிறந்து நடைபெறுகிறது. அந்த விழாவிலே முதல் நாள் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் அவர்களும், மறுநாள் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த தமிழர்களுக்கு இந்த அரங்கத்தில் தமிழ் இசைத்து உற்சாகத்தை ஊட்டுகிறார். இசை என்பது பல வகையாக இருக்கின்றது. அந்த இசையை மிகவும் நுண்ணியமாக கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள். அதிலே மனித நேயத்தை மலரச் செய்யக்கூடிய இசை தேவார இசை. இதை ஒரு சமயத்துக்குள் அடக்கி இருக்கார்கள். நாம் அதை மீட்டெடுக்கவே உலகத்தமிழ் தேவார இசை விழா நடத்துகிறது. ஜாதி, சமய, மொழி, அரசியல், நாடு கடந்து அனைத்து தர மக்களும் இந்த மனிதநேய இசையான தேவார இசை விழாவுக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்றோம். நம்முடைய கர்மனுடைய மனித பிறவினுடைய நோக்கத்தை சீர் செய்வதற்கு, நேர் செய்வதற்குள்ள இசை சுதாகன இசை, அதாவது முக்தி தரக்கூடிய இசை செய்து கொண்டிருக்கின்றோம். உலக தமிழர்கள் அனைவரும் இவ்விழாவிற்கு வந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். மேலும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்களையும் நேரடியாக சந்தித்து விழாவிற்கு வர அழைப்பு கொடுக்கின்றோம். இந்த நாட்டில் வந்து இவர்கள் மருத்துவ பொருள்களையும் வியாபாரத்திற்காகவும் ஊக்கப்படுத்துவதற்காகவும் இந்த செயலை செய்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு நாடாக அமைத்த இடத்தில் அரங்கத்தினுடைய செயற்பாட்டு குழுவை சந்தித்து அவருடன் கலந்துரையாடி இந்த விழாவிற்கு அனைவரையும் வருக என கேட்டுக்கொண்டு செய்தியை உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். இது சித்திரை முலாம் என்று அமைத்திருக்கின்றார்கள். அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கம், அந்த தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும், அந்த தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடிய இது சைனாவில் உள்ள NRTI சைனாவில் இருக்கக்கூடிய அவர்களை சந்தித்து பேசி உலக தமிழ் தேவார இசை வருக என அவர்களை வரவேற்கின்றோம். நமது சைவ பெருமக்கள் பேரவை, உலக இன்டர்நேஷ்னல் தமிழ் சைவ பெருமக்கள் பேரவை என்று வைக்கக்கூடிய நாட்டிற்கு அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். அடுத்தாப்பில் கொரியாவினுடைய தமிழ் சங்கம், கொரிய தமிழ் சங்கத்தையுடைய அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து அவர்களை வருக என வரவேற்கின்றோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த காணொளியில் இருக்கக்கூடிய அனைவரையும் அந்த சங்கங்கள் அமைத்து இருக்கக்கூடியவை, இது வள்ளலாருடைய வாரிசு, அவருடைய அண்ணன் மகன் வாரிசு அவர்களையும் அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சந்திக்கின்றோம். ஈழத்தமிழர்களை சந்தித்து அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். அவர்களையும் வருக வரவேற்கிறோம். மேலும் இசையானது பலதரப்பட்ட இசையாக இருக்கின்றது.
ஒவ்வொரு இசையிலும் மனிதர்களை செம்மைப்படுத்தக்கூடியதாக அமைத்திருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்தில் இசையானது தோளில் அடித்து மிருகங்களையும் காற்றில் வசிக்கும்போது ஒட்டுறதுக்காக பயன்படுத்தினார்கள். அதிலிருந்து கொஞ்சம் வளர்ச்சியடைந்து புல்லாங்குழல் இசையினால் இது மலேசியா தமிழ் சங்கம். இந்த மலேசியா தமிழ் சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் நாம் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை பார்த்து அவர்களுக்கு உலக தமிழ் தேவார இசை வரக்கூடிய அழைப்புகளை கொடுத்திருக்கின்றோம். மலேசியா தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் விழாவில் கலந்து சிறப்பிக்க அன்புடன் வேண்டுகிறோம். தேவார இசை என்பது மனித நேயத்தை மலரக்கூடிய இசை, ஒரு சமயத்தை சார்ந்த இசை அல்ல. சமயத்தை சார்ந்த இசையாக இருப்பதை நீக்குவதற்காகவே உலக தமிழ் தேவார இசை விழா நடைபெறுகிறது. அந்த நடைபெறுவதற்கு அயலக தமிழர் தினம் 2025 தமிழ் சங்கங்களின் சங்கமம் என்று அமைத்திருக்கக்கூடிய இது வட அமெரிக்காவினுடைய தலைவர். அந்த தலைவர் அவருடைய துணைத் தலைவரை சந்தித்து அழைப்புதல் கொடுத்து அவர் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்களையும் வரவேற்று கொடுக்கின்றோம். இசை என்பது பொதுவாக உள்ளது. ஜாதி, மத, மொழி, நாடு, அரசியல் கடந்து அனைவருக்கும் பயன்பெறக்கூடிய மனிதனை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு இசையாகும். அந்த இசையை ஒரு சமயத்துக்குள் அடக்கிவிட்டதிலிருந்து மீட்டெடுக்கவே இந்த விழா நடைபெறுகிறது. ஆகவே வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 70 தமிழ் சங்கங்களும் இந்த இசை விழாவுக்கு உறுதுணையாக இருந்து வந்து சிறப்பிக்க அன்புடன் வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறோம். இசையில் நுணுக்கமான இசை, முதல் இசை தமிழ் உயர்ந்த இசை மனித நேயத்தை மலரச் செய்கின்றது. 2வது மனித பிறவியின் இது கனடா நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் தமிழ் சங்க நிர்வாகிகளையும் சந்தித்து அழைத்து கொடுக்கின்றோம். அவர்களும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். மேலும் இயல் இசை கூத்து, அதாவது நாட்டியம், இயல் இசை நாட்டியம் என்பவர்கள் இயல் இசை கூட்டு காரைக்கால் அம்மையார் அவர்கள் 1700 ஆண்டிலிருந்து கத்தார் தமிழ் சங்கத்தை சந்தித்து அனைவருக்கும் அழைப்புகள் கொடுத்து விழாவில் கலந்து கொள்ள வருமாறு அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். இந்த கத்தார் தமிழ் சங்கத்தில் இருப்பவர்கள் இந்த உள்ளே இருக்கக்கூடியவர் வள்ளலாரினுடைய வாரிசு, அண்ணன் மகனுடைய வாரிசு அவர்களையும் சந்தித்து வருக என வரவேற்கிறோம். இது வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 70 சங்கங்களுக்கும் தலைமையாக இருந்து செயல்பட்டு வந்த அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். ஆகவே உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர் வளர்ச்சி, தமிழ் ஒற்றுமை, தமிழர் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட யுனைடெட் கிங் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களை தமிழ் சங்க அமைப்புகளையும் வருக என குவைத்தில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களை அழைத்திருக்கின்றோம். மேலும் இதில் வராமல் இருந்து விடுபடக்கூடிய நாடுகள் இருந்தாலும் அவர்களையும் வருக என வரவேற்று மகிழ்ச்சி விழாவுக்கு வர அழைத்து கொண்டிருக்கின்றோம். இசையில் இன்று நமக்கு முக்கியமாக தேவை மனிதநேயம். அந்த மனித நேயத்தை மலரச் செய்யக்கூடிய இசையானது தேவார இசை. இதை உணர்ந்து இதை எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடியவர்கள் ஜாதி, மத, மொழி, அரசு, நாடு கடந்து வரக்கூடிய செய்தியை செய்து கொண்டிருக்கின்றோம். அயலக தமிழர் தினம் என்று ஜெர்மனி நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளும் தமிழ் சங்கங்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். ஆகவே அவர்கள் விழாவிற்கு வருக என ஜெர்மனி நாட்டில் வரவேற்கிறோம். இன்று கலை நிகழ்ச்சி அரசு சீரும் சிறப்புமாக செய்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே அடுத்த ஆண்டு தேவார இசையை மனித நேயத்தை மலரக்கூடிய தேவார இசையை அங்கு கொண்டு வர வேண்டும். இசையானது மதம் சார்ந்தல்ல, மதத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை அறிவிக்க இந்த நிகழ்ச்சியில் கொண்டு வர வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அயலக தமிழகத்திடம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி சிறப்போடு நடப்பதற்கு உறுதியான அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இதை கரகாட்டம், சிலம்பம் நம்முடைய பண்பாட்டு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த
கரகாட்டத்தில் செய்யக்கூடிய சாதனைகளை இந்த அரங்கத்திலே தமிழர்கள் செய்து காண்கின்றார்கள். அயலக தமிழர்கள் அனைவரும் அதை உற்சாகத்தோடு கண்டுகளித்து அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சீரும் சிறப்பாக நடைபெற்று அனைவருக்கும் நல்ல விதமாக ஏற்பாடு செய்ய தமிழக அரசுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக மக்களும் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி அயலக தமிழர் தினம் நடக்கின்றது. அதற்கு முன்பே நாம் தெரிந்து கொண்டு அதற்கு முன்பே அனுமதி பெற்று உள்ளே நுழையக்கூடிய அனுமதி பெற்று எல்லா நாட்டு மக்களுடனும் எல்லா நாட்டு தொழிலதிபர்களும் எல்லா நாட்டு பணி செய்யக்கூடிய உயர் அதிகாரிகளும் அந்த அரங்கத்தில் வருகின்றார்கள். அங்கே வந்து நமக்கு என்ன தேவை என்பதை அவரிடம் சொன்னால் அவரால் வேண்ட உதவிகளை செய்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்திலே அனைத்து நாட்டு தமிழ் சங்கங்கள் அமைப்புகளையும் தொழிலதிபர்களையும் அதிகாரி உயர் பதவி இருக்கக்கூடிய அதிகாரி சங்கத்திற்கு வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் தேதி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை இளைஞர்களும் இளைஞர்களும் தொழிலதிபர்களும் தமிழ் வளர்ச்சிக்காண்டி பாடுபடக்கூடிய இயக்கங்களும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளவே இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இதை நாம் நன்கு பயன்படுத்தி முன்னேற்றம் அடைய மென்மேலும் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கரகம் செய்யக்கூடியவர்கள் அந்த கூட இருக்கக்கூடிய அந்த பானையிலே விளையாமல் நம்முடைய பழமையான கலையாக இருக்கக்கூடிய நாட்டியக்கலை கரகக்கலையை செய்து காட்டி அனைத்து அயல்நாட்டு தமிழர்களிடமும் வாழ்த்துக்களை பெற்று சிறப்பாக செய்து இருக்கிறார்கள். அன்னார்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து இசை கலைஞர்களுக்கும் உலக தமிழ் தேவார இசை குழு சார்பாக அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் மேலும் இதுபோன்ற நிகழ்ச்சியில் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பங்களிக்க வேண்டும். பங்களித்து மனித நேயத்தை வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இசையை சமயம் சார்ந்து இல்லாமல் அதை தாண்டி வர வேண்டும் என்று எல்லா தமிழர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது. சமயம் சார்ந்த இசை என்று இல்லாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த விழாவில் இது வந்து தமிழ் வளர்ச்சி, தமிழர் ஒற்றுமை, தமிழர் முன்னேற்றத்திற்காக தமிழ் தேவார இசை காரைக்கால் அமைப்பு நன்றி செலுத்தும் மனிதநேய இசையான உலக தமிழ் தேவார இசை விழாவுக்கு வருக வருக என இருகரம் கூப்பி உங்களை வரவேற்கிறோம். ஆகவே இந்த விழாவில் வந்து சிறப்பித்து இசையினால் சாதிக்க முடியாத எதுவும் இல்லை. இசையினால் எல்லா நன்மைகளையும் பெறலாம் என்பது தமிழர்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை மட்டுமில்லாமல் அதை செய்து காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் வருக வருக என இருவரும் கூப்பி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். பிறந்து மொழிபெயன்று பின்னலாங்காதல் சிறந்து நின் சேவடியை சேர்ந்த